Assalamu alaikum. Hi everyone, welcome to our channel VM Cooking and Vlogs. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இளநீர் புட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி மெத்தட்ல ரொம்ப கம்மியான ingredients வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த புட்டிங்கோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இளநீரை வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ அந்த டேஸ்ட்ல தான் இது வந்து full and full இருக்கும். சோ வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு panல ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது 2 கப் அப்படினா ஒரு கப்ல வந்து 250 ml இருக்கும். சோ டோட்டலா வந்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதல வந்து chinagrass அதாவது agar வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க weight பார்த்து ஆட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 6 கிராம் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவு நான் sugar சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்க வந்து sugar வந்து நிறைய வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க இதிலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இந்த இனிப்பு எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இளநீர் குடிச்சா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதல இனிப்பு இருக்கும். சோ இன்னும் கூடுதல் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா கரையட்டும். நல்லா கொதிச்சு ஓரளவு திக்கா வரட்டும். ரொம்ப ஈஸி மெத்தட் கூட. இப்போ ஏதாச்சும் நமக்கு வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படினா கண்டிப்பா இது வந்து ஒரு தனித்தனி கப்ல வந்து நம்ம ஊத்தி அப்படியே நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும் கூட அவசியம் இருக்காது. இளநீர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த agar வந்து ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில வந்து 1 கப் அளவு நம்ம இளநீர் சேர்த்துக்கலாம். ஏனா வந்து நம்ம அதிலேயே சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. அதோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து chinagrass கரையிறதுக்காக 2 கப் தண்ணி ஊத்தி கரைய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த இளநீரை வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு 2 பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். நீங்க வேணும்னா குட்டி குட்டி கப்ல வந்து தனித்தனியா ஊத்தி நீங்க வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில வந்து நம்ம அதுக்குள்ள அந்த இளநீக்குள்ள உள்ள தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். சில இளநீர்ல வந்து உள்ள வந்து தேங்காய் வந்து நிறையவே இருக்கும். நல்ல திக்காவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இதில வந்து அந்த அளவுக்கு நான் வாங்குன இளநீர்ல வந்து அந்த அளவுக்கு தேங்காய் இல்ல. சோ கம்மியா தான் இருந்துச்சு. சோ அத தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா நான் 2ஆ ஷேர் பண்றதுனால கொஞ்சம் கம்மியா தெரியும். ஒரு இதில மட்டும் கொஞ்சம் அதிகமா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் இல்லனாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இளநீரை சாப்பிடுற ஒரு டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணிடலாம். பட் நம்ம வெளியே வச்சு சாப்பிடணும் அப்படி நினைச்சாலும் வெளியிலேயே வச்சாலும் நார்மலா நம்ம agar வந்து உறையிற மாதிரி கரெக்ட்டா உறைஞ்சிரும். நான் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கல. சோ வெளியே வச்சு தான் நான் உறைய வச்சேன். சோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா உறைஞ்சிருச்சு. இப்போ இத நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்னும் இதில வந்து நம்ம தேங்காவை வந்து கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்க்கும்போது இன்னும் நமக்கு அழகா தெரியும். இது வந்து கரெக்ட்டான டெக்ஸ்சர்ல வந்து தண்ணி எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்ல. கரெக்ட்டான பதத்துல இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கட் பண்ணும்போதே பார்த்தா தெரியும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.